நம்ம இப்போ செய்ய போகிறது புளி இஞ்சி ஊறுகாய். இதுக்கு வந்து 1 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் வெந்தயம் ரெண்டையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். கடுகு பொரிஞ்சு வெந்தயம் இந்த கலர் வரவும் நம்ம ஸ்டவ்வை ஸ்லிம்மில் வச்சுக்கிட்டு பேன்லேருந்து மாற்றிக்கலாம். அதே பேன்லேயே ஒரு 150 கிராம் இஞ்சி கட் பண்ணி வச்சுருக்கோம் பொடியாக. ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் நல்லெண்ணெயை ஊற்றி நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி நல்லா கலர் மாதிரி இந்த கன்சிஸ்டன்சி வரும். நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஆற வச்சுக்கலாம். நம்ம இப்போ ஆற வச்ச கடுகையும் வெந்தயத்தையும் பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். பொடி பண்ண கடுகு வெந்தயத்தோடு இஞ்சியையும் நம்ம போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் வச்சாச்சு. அதில் நம்ம 1 ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு பொரிஞ்சிட்டு நம்ம கருவேப்பிலை போட்டுக்கலாம். 2 காஞ்ச மிளகா போட்டுக்கலாம். நல்லா வதங்கிட்டு நம்ம சாப் பண்ண இஞ்சியை கொட்டிக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதக்கியாச்சு. நான் 50 கிராம் புளியை திக்காக கரைச்சி வடிகட்டி வச்சுருக்கேன். அதை நம்ம இப்போ ஊற்றிக்கலாம். இது கூட நம்ம இப்போ எடுத்து வச்ச மசாலாலாம் சேர்த்துக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1 ஸ்பூன் காஷ்மீரி தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான உப்பு, தேவையான பெருங்காய பவுடர் எல்லாத்தையும் நம்ம கொட்டி கலந்துக்கலாம். இப்போ நம்ம ஸ்லிம்மில் வச்சு புளித்தண்ணி கரைசல் திக்காகிற வரைக்கும் சுண்ட விடலாம். புளிக்கரைசல் போட்ட மசாலா எல்லாமே பச்சை வாடை போகணும். ஒரு 5 நிமிஷம் ஸ்லிம்லேயே கொதிக்கட்டும். இதில் நம்ம 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம 2 ஸ்பூன் நாட்டு சர்க்கரை போட்டுக்கலாம். அவங்கவுங்க இனிப்புக்கு ஏற்ற மாதிரி போட்டுங்க. இந்த இஞ்சி ஊறுகாய் கொஞ்சம் இனிச்சா தான் நல்லாயிருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட், புளி இஞ்சி ஊறுகாய் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட், சுவையான புளி இஞ்சி ஊறுகாய் ரெடி ஆகிடுச்சு. இதை இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதத்தில் கூட போட்டு சாப்பிட்லாம். இதை இஞ்சி தொக்குன்னு கூட சொல்லுவாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது பிபி, கொலஸ்ட்ரால்லாம் குறைக்கும். நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.